ஹரி ஓம். நாம் இன்று ஞான பாதையில் காண இருப்பது ஒரு அறிவை நாம் வெளிமுகமாக எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு சிறிய கதை. இந்த கதையை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் நிச்சயமாக நாம் அறிவை எப்படி வெளிமுகமாக பயன்படுத்த வேண்டும் என்ற தீர்க்கமான ஒரு முடிவிற்கு வந்துவிடலாம். ஒரு ஊரில் ஒரு ஜமீன்தார் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருடைய விருப்பம் பொழுதுபோக்கு எல்லாம் வேட்டையாடுவதில் மிகவும் ஆர்வம் கொண்டவர். அதற்காக ஒரு வேட்டை நாயும் தன்னோடே வைத்து கொண்டிருந்தார். அந்த நாய் பலமுறை இவருக்கு உயிரை காப்பாற்றி இருக்கிறது. இவர் விரும்பிய பொருள்கள் மான், முயல் போன்ற பல வேட்டை பொருள்களையும் வேட்டையாடி கொண்டு வந்ததால் இவருக்கு அந்த நாயின் மீது மிகவும் விருப்பம். அதற்காக ஒரு 6 நபர்களை அந்த நாய்க்காக வேலை செய்வதற்கு, இன்னும் இந்த திறமைகளை கூட்டுவதற்காக, பயிற்சி அளிப்பதற்காக 6 வேலைக்காரர்களை வைத்திருக்கிறார். ஆனாலும் இவர் தன்னுடைய வீட்டிற்குள் இந்த நாயை அனுமதிக்க மாட்டார். காரணம் என்னவென்றால், உள்ளே கண்ணாடி மாளிகை அது. ஒரு முறையாவது இந்த நாய்க்கு ஒரு எண்ணம் என்னவென்றால், ஒரு முறையாவது இந்த வீட்டிற்குள் செல்ல வேண்டும் என்று ஒரு ஆசை. ஒரு முறை ஜமீன்தார் அவரும் அவர் மனைவியும் வெளியூர் செல்ல நேர்ந்தது. அந்த சமயத்தில் இந்த நாய் யாருக்கும் தெரியாமல் அந்த கோட்டைக்குள் நுழைந்து விட்டது, ஜமீன்தார் வீட்டிற்குள். உள்ளே சென்று பார்த்தால் கண்ணாடியால் அலங்கரிக்கப்பட்ட அந்த அறை எங்கு பார்த்தாலும் நாயாகவே தெரிகிறது. இந்த நாயை பார்த்ததும் இந்த நாய்க்கு ஒரு கோபம் என்னவென்றால், இவன் நம்மை மட்டும்தான் பிரியமாக வளர்த்து கொண்டிருக்கிறான் என்று பார்த்தால், இத்தனை நாய்களை வளர்த்து கொண்டிருக்கிறானே, விட்டானை பார் என்று எல்லா நாய்களோடும் சண்டைக்கு போகிறது. இந்த கண்ணாடிகள் மீது மோதி அடித்து புரண்டி கடிக்கிறது. அப்பொழுது அந்த கண்ணாடியானது நாய்க்கும் பெரிய சேதத்தை உண்டு பண்ணி விடுகிறது. அப்பொழுது அந்த இரத்த வெள்ளத்தோடு வெளியில் வந்து, இனிமேல் நாம் உள்ளே செல்லக்கூடாது என்று வெளியே வந்து விடுகிறது. ஜமீன்தார் பார்க்கிறார். இந்த நாய் காயம்பட்டு இருப்பதை பார்த்துவிட்டு வேலைக்காரர்களிடம் சொல்லி மருந்து போடுங்கள் என்கின்றார். இந்த கதையில் நாம் ஒரு 5 விடயங்களை பார்க்க வேண்டி இருக்கிறது. 1, ஜமீன்தார் என்பது என்ன என்றால் நமது உடல், நமது சரீரத்தை தான் ஜமீன்தார் என்கின்றோம். மனைவி என்பது உயிர். உள்மனம் என்பது கண்ணாடி மாளிகை. வெளிமனம் என்பது அந்த வேலையாட்கள். 6 பேர் சொன்னோம் அல்லவா, அந்த வேலையாட்கள் 6 பேரும் வேலையாட்கள். இந்த நாய் என்பது அறிவு. இந்த அறிவும் சரி, உள்மனமும் சரி, வெளிமனமும் சரி, தனித்தனியாக வேலை செய்ய முடியாது. எந்த பொருளாக இருந்தாலும், இப்பொழுது செல்போனே இருந்தாலும் தானே இயங்காது அல்லவா, நாம் தான் இயக்க வேண்டும். அதுபோல் அறிவு என்பது உள்மனதோடு வேலை செய்தால் பல குழப்பங்களையும் கடந்த கால நினைவுகளையும் நமக்கு நினைவுபடுத்தும். வெளிமுகமாக வேலை செய்தால் நாம் எந்த வேலை செய்ய வேண்டுமோ அந்த வேலையில் முழுமையாக கவனத்தை செலுத்தி நாம் பொருள் ஈட்ட முடியும். அதனால் இந்த வெளி மனம் என்பது என்னவென்றால், நமது 2 கண்கள், 2 கைகள், 2 கால்கள், இது வெளிமனம். உள்மனம் என்பது உள்ளே இருக்கக்கூடிய இதயத்தில் பதிவான, அதாவது ஒரு தாயின் கர்ப்ப காலத்தில் ஒரு குழந்தை 3 மாதத்திலிருந்தே வெளி நிகழ்வுகளை உள்ளே கிரகிக்க ஆரம்பித்து விடும். மூளையில் பதியும். அந்த பதிவுகளோடு சேரும் பொழுது, என்னை ஏமாற்றி விட்டான், எனக்கு துரோகம் செய்து விட்டான், என்னை கேவலப்படுத்தி விட்டான் என்ற பல சிந்தனைகள் ஏற்கனவே உள்ளே பதிந்திருக்கும். அந்த பதிவுகளில் காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம், ஆணவம், அகப்பற்று, புறப்பற்று, பேராசை என்ற 9 வகையான கலங்கங்கள் உள்ளே இருக்கும். அந்த கலங்கங்களையே திரும்ப திரும்ப புரட்டி பார்ப்பதால் நமக்கு எந்த வேலையும் சரியாக ஓடாது, மனக்குழப்பம்தான் மிஞ்சும். அதனால் நீங்கள் வெளிமுகமாக வேலை செய்யும் பொழுது, நாம் என்ன வேலை செய்கின்றோம், எப்படி செய்கின்றோம், தெளிவாக செய்கின்றோமா, எல்லா சிந்தனைகளையும் கொண்டு வர முடியும். ஆனால் அறிவை வெளிமுகமாக பயன்படுத்துவதற்கு இது சிறப்பான கதையாக இருக்கும். நினைவில் வைத்து கொள்ளுங்கள். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.